எனக்கு இவங்களை விட இவங்க அப்பா எனக்கு பிடிக்கும். ஏன் சார்? தர்ம சிந்தனை அப்படி ஒரு மனுஷன் வேணும். இன்னைக்கு ஒரு 16 தெருவில் அடுப்பெரிதுனா அது உங்க அப்பா தர்மராஜ் தான் காரணம். தேங்க்யூ சார். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ஒரு நாள் வராட்டி பதற தர்மராஜ் எங்க இருக்கு, சாம்பார் கோச்சுக்கிட்டு இருக்கு, சிலிண்டரோட வந்து கிடப்பார். நான் மட்டும் இப்ப எங்க அப்பா அடுத்து பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இல்ல நகைச்சுக்கா சொல்ல நடந்து. ஏன்னா எதுனா பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெருமையை சொல்லிடும். சேலத்தில் அவங்க பட்டிமன்றம் பேசி முடிச்சுன்னு ஆர்கனைசர் சங்குன்னு கூச்சி மேடைக்கு வந்து அரப்போன் மோதிரம். ஆமா சார். இந்த பிள்ளை விட எதுக்கு சார், ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது, அந்த அருக்கு ஓரமா ஓலாம் அப்படியே பிடிச்சி கிளம்புங்க. அப்படி ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சார். ஏன்னா ஒரு கோபம் வந்து 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா a smile is the best way to face every problem, to crush every fear, to hide every pain னு சொல்லுவாங்க சார். அது அந்த கார்ல ஒரு முனைங்கிட்டே வந்து இதுதானா பெயின் பெயின் பெயின்ட்டே வந்தியே சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சார்? இப்போ வந்து ஒண்ணும் கிடையாதுமா. சரிங்க சார். இப்போ ஒரு சிரிப்பு 1000 நோயை சரி பண்ணும்னீங்களே. யா ஷூர் டெஃபினெட்லி. அது ரோட்ல பைத்தியக்காரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே அவனுக்கு ஏன் நோய் சரியாக மாட்டேங்குது? ஒரு நகைச்சுவை நாயகர் நீங்களே அப்படி சொல்லலாமா? சரி ரைட், சந்தோஷம். இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்? ஆண்களும் பெண்களும் நிரம்பி இருக்கிற அந்த சபையில ஆமா சார், ரொம்ப காலமா நான் தான் பெருசு, நான் லாட்டி வீடு என்ன ஆகும் அந்த அம்மா, நான் ஒரு நாள் வேலைக்கு போட்டி என்ன ஆகும் இந்த அம்மா, மாறி மாறி. அதுக்கு என்னதான் இன்னைக்கு ஒரு முடிவு. நல்லா உட்காந்து பெண்கள் சார்பாக பேசும்போது நீங்கள் அவங்களுக்கு கை தட்டுங்க. ஆமாம் சார். வழக்கம் போல் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, யாரும் தட்ட போகிறது கிடையாது. அதுக்காக எங்கள் நண்பர்கள் இருக்காங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆரம்பிங்க சார். இப்போ நம்ம பெண்களுக்கு சப்போர்ட்டாக நான் பேச போகிறேன். சரி, நீங்கள் சப்போர்ட்டாக பேசுங்க, நான் கொய்யாப்பழம் பேசிட்டு போகிறேன். சார் இந்த உள்ள ஆடியன்ஸ்லேயே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன். ஏற்கனவே அவங்க ஜூம் இப்போ தானே இருக்காங்க. பெண்கள் தான் சார் அப்படி சிரிச்ச முகமாக இருக்காங்க சார். அப்போ ஆண்கள் நாங்கன்னா சீரழிஞ்ச முகமாக இருக்கும் சார். அவர் பாருங்க எவ்வளோ சிரிச்சு பாருங்க, சந்தோஷம். இல்ல சார், நாங்கெல்லாம் தாய் குலம். தாய் குலம். அப்ப நாங்க தெப்ப குலமா? ஐயோ பரவாயில்லையே, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சிரிச்சீங்க சார். ஒரு நாட்டோட முதுகெலும்பே என்னுடைய பெண்கள் நாங்க தான் சார். ஏமா எல்லாமே உங்களா பெருமையா சொல்றீங்க. நீங்க முதுகெலும்புனா அப்புறம் நாங்க நாய்க்கு போற நல்லி எலும்பா? எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார். ஒரு சின்ன பெண் குழந்தை சிரிச்சா என்ன சொல்றேன்? கியூட்டி புன்னகை அரசி. அப்ப நாங்கன்னா புழுங்கரிசியா? ரொம்ப சிம்பிளான காமெடி தான், அதுதான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஆழமாக போய் டாக்டர்கிட்ட வந்து அவன் புன்னகரிசி புழுங்கரிசி இல்ல இப்படியே போயிடும். இதான் நல்லா இருக்கு. பெண்களுக்கு தமிழ்ல அத்தனை பேர் இருக்கு சார். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரெல்லாம் பெண், இத்தனை பேர் இருக்கு. ஆண்களுக்கு உங்களுக்கு என்ன பேர் இருக்கு சார்? எங்க மதுரையிலேயே எங்க ஆம்பளைக்கு ஒரு 4 பேர் இருக்கு. என்ன பேர்? லூசு பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, தெண்டச்சோறு, விளங்காதவன். பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் சார். சும்மா இருக்க நம்ம பேர் எதுல இருக்கு தெரியுமா? நம்ம பேர் மட்டும் தான் நம்ம பேர்ல இருக்கு. 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வருதுமா அப்படின்னா என் கையெழுத்தை போட்டு என் பேர்ல வாங்கு அந்த அம்மா. அதே போல ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்க போறேன், உன் கையெழுத்தை போட்டு உன் பேர்ல வாங்கு. கடைசியில் நம்ம பேர் மட்டும் தான் நம்ம பேர்ல இருக்கு. பஸ்ஸில் கூட பாருங்க, கொஞ்சம் பழைய ஜோக்கு தான் இந்த இடத்துக்கு தேவைப்படுது. பஸ்ஸில் கூட பாருங்க, பெண்கள் உட்காந்து சீட்டு சைடில் பிரமாதம் எழுதிப்பாங்க. பெண்கள், பூவையர், வலைக்கரங்கள், மகளிர், லேடிஸ், உமன். சரி, ஆம்பளை ஓடிப்பி பேக்க நம்மளுக்கு திருடர்கள் சாக்கிறதை, புகைப்பிடிக்காதீர்கள், ஏன் தேவைப்படுன்னு தெரியுதாப்ப? எதுக்கு சிரிப்பாங்கன்னா பழைய ஜோக்கு தான் சிரிப்பாங்க சார். இப்போ ஒட்டுமொத்த பெண்களும் கைத்தல கொடுப்பாங்க பாருங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. இப்போ ராஜவேல வந்து மிமிக்ரி பண்ணி அழகா பல குரல்ல பேசுறாரு சார். ஐஸ் விக்கிறவரு குளிர பேசுவார். பேசட்டும். பெர்ஃப்யூம் கடைக்காரு மணக்க மணக்க பேசுவார். பூக்கடைக்காரு வார்த்தையை அளந்து பேசுவார். நம்ம போட்டோகிராஃபர் என்ன டெவலப் பண்ணி பேசுவார். ஆமா இவர்தான். அவர் என்ன டெவலப் ஆகாம தான் இருக்காரு. கசாப்பு கடைக்காரு வெட்டு 1 துண்டு 2 பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அளப்பறையா தான் பேசுவீங்க. பெண்கள் நம்ம தான் அட்டகாசமா உண்மையை பேசக்கூடியது பெண்கள் நாங்க தான் சார். இந்த பட்டு நின்றுச்சார். ஏன்னா அவர் போய் சொன்னா பிடிக்காது. அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு சார். செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டாரு சார். எதுவுமே நம்ம உண்மையா பேசணும். வாழ்க்கையில நியூ இயர் வந்த உடனே பொய்யே பேசக்கூடாது முடிவெடுத்து உட்காந்துருப்போம். சரி, உடனே சம்சாரம் வந்து இந்த சேலை எப்படி இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, பொய். அந்த வருஷம் பூரா பொய் தான். குடும்பத்துல எப்ப சண்டை ஆரம்பிக்க போகுது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்ப சண்டை ஆரம்பிக்க தெரியும்? இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டா சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னதாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் சொன்னா சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆனாலும் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது பெண்கள் நாங்க தான் சார். நீங்க விட்டு கொடுத்து போறீங்க, அவன் வீட்டவே கொடுத்துட்டு போறானே சார். நாங்க உங்க வீட்டுக்கு அப்படி வலது கால் எடுத்து சுச்சிக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான்
உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு சார். நல்லா கவனிங்க சார். ஆமா சார். தெளிவா சொல்றேன். நீங்க வந்த பின்னாடி ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, ஒரு 40 உங்களுக்கு ஆம்புலன்ஸு வந்து நின்றுச்சு. நாங்கள் பாருங்க உங்களுக்காக குழந்தைக்காக முதல்ல தாலி கட்டுறோம். முதல்ல கொஞ்சம் மாறி வந்துட்டேன். தாலி கட்டுறோம், அப்புறம் என்ன கட்டுறோம்? வீடை கட்டுறோம், அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம். கடைசி எங்களுக்கு நீங்கள் ஒன்று கட்டுறீங்க, பாட கட்டுறீங்க. ஏன்னா இந்த அம்மா இவனுக்கு சீடை செய்யும். சரி, வெளியே பாடம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதிரசம் அது சாரி இல்லை, ஏற்கனவே ஒன்றுக்கு சிரிச்சாங்களேன்னு ஒரு ஆர்வக்குள்ளாரில் போட்டு அது இந்த அளவுக்கு தரலோக்கலாக போகணும்னு எதிர்பார்க்கல. பெண்களுடைய சமையலை மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க சார். உண்மையிலேயே சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. ஆமா, அதை நாங்கள் சாப்பிட்றதா. சாப்பிடாமையா ஆண்களுக்கு தொப்பை வருதுன்னு நான் கேட்குறேன். குப்பையா போட்டால் தொப்பையாத்தான் வரும். அதில் பாருங்க, எங்களுக்கு என்ன செல்ஃபி எடுக்கும்போது பெரிய கஷ்டம். வகுறு உள்ள இழுக்கணும், பின்னாடி சொல்லி என்ன முது இங்கே வந்திருக்குனே அப்படின்னு. அதனால நிறைய பேர் கல்யாணம் போட்டு அனுப்பும்போது ஆப்சஸ் போட்டு அனுப்புவாங்க. புலிசேஷன் அனுப்ப சொல்லுங்க. இப்பயே பாருங்க, சில இப்படி இழுத்து நிற்பான், ரெடி முடிஞ்சோன்னு விட்டுவேன், கேமராமேன் கீழே வந்து எடுப்பார். ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு சார். சரி, தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க. நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்று. எப்படி சார்? தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க. தொப்புன்னு குப்பரைக்கு விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது. தரைக்கு மூக்குக்கு 1.5 அடி கேப்பு கிடக்கும். ஒல்லியா இருக்கணும் சத்து மூக்கு தெரிச்சு அங்கிட்டு விழுது. எவ்வளவு நன்மை இருக்கும். அந்த தொப்பையில கூட யாருக்கு விழுது? ஆண்களுக்கு தொப்பை விழுதா, பெண்களுக்கு தொப்பை விழுதாக்கா? யாருக்கு விழுது? பெண்களா? ஆண்களுக்கு தான் சார் தொப்பை அதிகமா விழுது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போனார். ஆனா எப்படி வாக்கிங் போனாருன்னு கேளுங்க சார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு வடையை எடுத்து கப்புன்னு சாப்பிடுவார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல போய் ஒரு வடையை வாங்கி டக்குன்னு சாப்பிடுவார். நான் டென்ஷன் ஆயிட்டேன். அண்ணன் தயவு செய்து வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா, நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிடுறதுக்காக தான் மாட்டார். என்ன சொல்ல? அதனாலதான் இப்படிப்பட்ட தொப்பை. எங்க சமையலை கிண்டல் பண்ணாதீங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றது தான் கஷ்டமான வேலை. நான் அவங்க ரொம்ப வளவளன்னு பேசல சார். ஏன் சார்? ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னு அந்த சாப்பாடு ஆம்பளைக்கு அப்படி நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒருத்தன் சாப்பிட்டேன், நெஞ்சே நின்றுச்சு. அப்புறம் குடும்பமே கொஞ்சம் தள்ளி விட்டுருக்காங்க நின்றவும். சார் என்ன சொல்லு, கல் தோசை செய்யுங்க. தோசையே கல் மாதிரி செஞ்சா. ஆனா உண்மையிலே எனக்கு அன்னபாரதிட்ட ஒரு விஷயம். தேங்க்யூ சார். தமிழ் சார்ந்து நிறைய பேசும். ஆமா சார். தமிழ் கொள்கையை கடைபிடிக்கிற அந்த யார் வீட்டுக்கு எப்ப எந்த நேரம் வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுக்கும். நன்றி சார். அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டை பக்கம் வரமாட்டான். டீயை குடிச்சு விக்கு விக்குன்னு உதறி நுறையா கொப்ப கொப்ப கொப்பன்னு கக்கி ஆம்புலன்ஸ் சொல்ல போவேன். அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பா அன்னபாரதி வீட்டில் எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படின்னு சொல்லி இந்த ஆம்புலன்ஸ் போதில்ல, எத்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டுவேன். 2 பேரும் போது அந்த இடத்துல உசுர விட்டுருக்காங்க சார். எங்க அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். டீ குளிச்சும் கூட பொழைச்சிருவான். இங்க டீ குடிச்சும் செத்து போயிடுவான். எங்க டீயை கிண்டல் பண்ணாதீங்க. நான்லாம் சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுவேன் சார். ஆமா, சிலவங்க லைட்டா கப்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கப்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கப்பாங்க, சிலவங்க சூடு அதிகமா கப்பாங்க, சிலவங்க சர்க்கரை இல்லாம கப்பாங்க, சிலவங்க சர்க்கரை அதிகமா கப்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறதுதான் அன்னபாரதி சார். இந்த இடத்துல ஆண்கள் பாராட்டி ஆகணும். ஆமா சார், தேங்க்யூ. ஏன்னா குபீர்னு வருவாங்க 6 பேர். இவங்க சொன்ன லைட்டா போடு, ஸ்ட்ராங்கா போடு. அன்னைக்கு ஒருத்தன் கிளாஸ் எல்லாம் டீ போட்டு இருக்கான். அது மதுரை முத்து இவர் மட்டும்தான். அப்ப 6 வகையான டீ போடுறீங்க, உங்களை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? இதுல இது ஸ்ட்ராங்கா இருக்கு, இது லைட்டா இருக்கு, இது காப்பி, மூணுமே ஒன்னாத்தான் இருக்கும். தேவையில்லாத வேலை எனக்கு இது. அங்கேயே சிரிச்சுட்டா முடிக்கணும்ல, இன்னும் ஆர்வமா போறேனா. ரொம்ப நன்றி. எனக்கு சிக்னல் கொடுத்துறாரு, இது கொஞ்சம் இதா போகுது, அடுத்து மாத்துங்க அப்படி. எங்க வீட்டுல நடந்த சம்பவம் சார். சரி. காஃபி போட்டு என் வீட்டுல எங்க வீட்டுக்காரர் கொடுத்தேன். ஒரு மடத்தாங்க குடிச்சாரு. என்ன சொன்னார் தெரியுமா? எருமை மாடு. காஃபில சீனி போட்டி ஆடி எருமை எருமைன்னு சொல்லிட்டாரு சார். இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை உனக்கு. நானும் சீனி போட்டேனே மாமா அப்படின்னு சொன்னேன். வாங்கி குடிச்சு என்னடி சீனி போட்ட, குடிச்சு பாரு அப்படின்னாரு. நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன் சார். திரும்ப அவர் வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாரு சார். அது பல்லு விளக்கிட்டு குடிக்கணுமா? சில இதுகள் வந்து அப்படி கொஞ்சம் சில டிஃபால்ட் இருக்கும் சார். பாசம் வந்து அப்படி இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து இப்போ வரைக்கும் சொல்றேன் சார், உங்களுக்கு மட்டும் இத்தனை பேர் இருக்கு. ஆமா, விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வைக்கிறான். ஆமா, உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்களை ஆம்பளைக்கு ஒரு ஈய காப்பு, ஒரு பித்தளை காப்பு. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை.
நான் சின்ன பிள்ளை இருந்து எங்க ஊர்ல கிராமத்துல பாட்டு போடுறது, மணமகளே மணமகளே வா வா. ஆமா, எங்கேயாவது ஒரு இடத்துல கூட ஆட்டுக்குட்டி மாதிரி ஒருத்தன் வர்றானே, அவனுக்கு ஒரு பாட்டு போட்டீங்களா ஐயா? ஆட்டுக்குட்டி மணமகனே மணமகனை கூட போட வேணாம்யா. மடப்பையலே மடப்பையலே வா வா. அவன் சந்தோஷம் வந்துட்டல்ல. அது வந்த உடனே வலது காலை எடுத்து வச்சு வா தாயி. ஆமா சார். நாங்கள் எங்களுக்கு கால் இல்லையா? எனக்குலாம் எவனுமே சொல்ல. நான் விடுவேனா அலோன்னு போன் கால் எடுத்து வச்சுட்டு உள்ள போயிட்டேன். பெண்கள் எதை செஞ்சாலும் அதுல ஒரு தொலைநோக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப அந்த அக்காவெல்லாம் பாருங்களேன், நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. ஆமா, என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல சார். ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் பெண்ணானவள் இணைக்கிறாள்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது சார். ஏன் வகுடு எடுத்து சிவராங்க இப்படி நேர் கோடு இருக்குன்னா, இந்த ஈறு பண்ணலாம் டிராபிக் இல்லாம வரிசையா போறக்கு, இல்லாட்டி முடியல முட்டிக்கிட்டு போய் நிற்குங்க. ஐயோ, அது பண்ணால இவங்க வந்து பிறந்த விட பூந்த விட பார்த்தீங்களா? அன்னைக்கெல்லாம் எங்க அப்பத்தா சார் மாரியம்மாள்னு பேர், 124 வயசு இருந்தாங்க. 4 அடி தான். கூந்தல் அவுத்து விட்டுச்சுன்னா எங்க அப்பத்தா பொத்துரு கீழே வந்து அவ்வளவு நீளம் நெழுன்னு. எங்க தாத்தா பின்னாடி தூக்கிட்டே இப்படி போவார். இது கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். 4 அடி கூந்தல் அன்னைக்கு அவுத்து விட்டா தரையில வந்து விழுந்துச்சு. இன்னைக்கு விழுது, தனியா விழுது தொப்பு. ஏமா கீழே வேற வாங்கிட்டே சார், அதுல கொஞ்சம் ஈறு வேணும், புதுசு 450 ரூபாய்க்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு இது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. கல்யாணம் தான். சொல்லுங்க. இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தான். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு சார். ஒரு நிமிஷம். என்ன சார்? ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் கோபகோபன் வெளியே வந்து அவனே அள்ளி போட்டு ஓடிடுறான். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. ஏன்னா இவன் கோபத்துல ஒத்த வார்த்தை சொல்லுவான். சரி, ஏய் நாட்டி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானா லூசு மாதிரி பேசுறேன்? நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் குடும்பமே லூசு போயிட அப்படின்னு. சார் இந்த ஜோக்கெல்லாம் இங்க இருந்து பேசினேன் சார். அங்க ஒரு அம்மா, இவன் தான் லூசு கடைசியில். சரி, இன்னும் நீங்க பொண்டாட்டி பத்தி இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறேன். அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? பொண்டாட்டி இல்லாத அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். ஒரு ஆள் எல்லாத்தையும் கை தட்டுறாரு. ஆமா சார். ஆனா ஒன்ன வாட்ச் பண்ணிட்டேன். என்ன உட்கார, என்ன சேரோட கிளம்புற சார்? 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன ஆகும்? முகரக்க சிரிப்பு. இல்ல அவன் சிரிக்கிறான், பொழைச்சிருக்கான். நீ ஓட்டச்சைகளை வச்சு நீ எதுக்கு சிரிக்கிற? சிரிக்கிறோம் சார். ஆண்கள் தூங்கினா தூங்கட்டுமே விடுங்க. சரி. பெண்கள் இந்த மிக்சியை வந்து சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறத விட வீட்டுக்கார எழுப்புறதுக்கு தான் பயன்படுது. அப்பதான் படுத்திருப்பேன், தேங்காய் சில்லி தெரிச்சு மூக்கில் அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். அதை தான் நாங்கள் வருத்தப்படுறோம் சார். ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருந்துச்சு சார். நம்ம மனசுல ஒன்று நினைச்சிட்டு அந்த கிணத்துல ஒரு காயின் போட்டா உடனே நடக்கும். கேள்விப்பட்டு கணவன் மணி விக்குன்னு போய் வீட்டுக்காரி சாமி கும்பிட்டு அந்த கிணத்துல ஒன்று நினைச்சிட்டு போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போறோம்னு தொம்புன்னு உள்ள வந்துருச்சு. வீட்டுக்காரர் சொன்னா, நான் நினைச்சு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 60வது கல்யாணத்துக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க சார். மகேஷ் சார் கேளுங்க சார். என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க 60வது கல்யாணத்துக்கு. சீப் எடுத்துட்டு போனியா? மதுரை வீரன் தானேன்னு போட்டுடலாம். ப்ராப்பர்ட்டி காமெடி உங்களுக்குலாம் வருது. ஒரு 60வது கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. பயங்கர தட்டா புடல அப்படி பாகுபலி செட்டே தூத்துறோம். அவ்வளோ கிராண்டா இருந்துச்சு சார். நான் மிரண்டுட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணம். ஒரு நிமிஷமா உட்காந்துட்டாரா? நிகழ்ச்சியில் ஆடியன்ஸ் போனா பரவாயில்ல, எங்க ஆர்கனைசரே போயிட்டார். அதான் எனக்கு மாறி அங்க உட்காருதாரு சார். ஏங்க அவர்கிட்ட 60வது கல்யாணம் அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணமே இவ்வளவு கிராண்டா பண்றீங்க, உங்களோட 25வது கல்யாண நாளை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. என் 25வது கல்யாண நாள் என் ஒய்ஃப் அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர் சார், இப்போ 60வது கல்யாண நாள் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என் ஒய்ஃப் அந்தமான்ல இருந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமா அப்படிங்கிறார். இதுதான் ஆண்களுடைய மனசு சார். இந்த 3 பேர் கை தட்டுறதுக்காக ஒருத்தன் பொள்ளாச்சியிலிருந்து 490 கிலோமீட்டர் வந்திருக்கோம் சார். இந்த 3 பேர் தான் கை தட்டி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஜோக்கை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு நாங்கள் ஊர்லேயே இருந்திருப்போம் சார். கோவிலா போய் புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் ஆயில கூட்டுறோம் சார். நாங்கள் ஆமா சார். அப்புறம் கடைக்கடையா போய் அதை வாங்கி இதை வாங்கி எங்கள் ஆயில குறைக்கிறீங்களே. அப்பா உங்களுக்கு தாப்பா பேசினேன். கடைசியில் கைதட்ட பிச்சை எட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. சரி விடுங்க. யார் அழகு, ஆண்கள் அழகா பெண்கள் அழகா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலேயே எல்லா பேச்சும் சிறப்பு.
இப்படி தான் மேடம் இருக்கணும். ஏன் இன்ன வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருக்குன்னு தெரியுமா? ஏன் சார்? ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு வீரியம், ஒரு வேகம், ஒரு கச்சிதம், அவ்வளோதான் இருக்காங்க. இவங்க பேசும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அவர் பேசும்போது எப்படி இருந்து பார்த்தீங்களா? ஆனால் சிலர் பேசுகிற பார்த்தா பேதலிச்சு போயிடுவோம். அன்னைக்கு ஒரு ஆள் 3/4 மணி நேரம் பேசினார் மேடம். பாரதியார் சொன்னார், பாரதியார் தானங்க சொன்னார். என்ன சொன்னார்? அந்த பாரதியார் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்? அத்தனை பேர் சபையில தானே அவர் சொன்னார். 3/4 மணி நேரம் என்ன சொன்னான்னு சொல்லுங்க. சேராட்ட வந்து ஏறி போயிட்டாங்க, பின்னாடியே ஓடி இருக்காங்க. என்னையா சொல்ல, இரியா நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிறேன்னு ஓட்டான். அது மாதிரி இல்லாம கரெக்டா அந்த ஸ்பாட்ல சொல்லுங்க மேடம். சார் யார் அழகுன்னு கேட்டிருந்தேன் சார். அழகு யாரு? பெண்கள் நாங்க தான் சார் அழகு. பெண்கள் அழகுன்றவங்க தைரியம் வந்தா நீங்க கை தூக்குங்க. பெண்கள் அழகுன்னு அவர் ஆண் கை தூக்கி இருக்கிறாரு. ஐயோ கன்ஃபியூஸா இருக்கு. ஒரே குழப்பத்தில் இருக்காருமா வந்து எழுந்து. என்ன ரெண்டு இருக்கிறதே ரெண்டு, அதுலயே ஒரு குழப்பமா. நான் தான் அழகுன்ற பிள்ளை, உங்க ஆதார் கார்டு போட்டோ காமிங்க. கண்ணு கன்னியாகுமரியில் இருக்கும், வாய் வத்தலை கொண்டு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? முத திகில் படம் எடுத்து யாருன்றீங்க? நம்ம ரேஷன் கார்டு போட்டோ எடுத்து தான் எடுத்து நம்மளே பார்த்து பதறிடுவோம் சார். பெண்கள் நாங்க அழகு தான் சார். நீங்க அழகுனா நாங்க பேரழகு. பாருடா, பேரழகு இல்ல, பேருக்கு தான் அழகு. ஒரிஜினல் பியூட்டிஸ்னா பெண்கள் நாங்க தாங்க. பெண்களை தான் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க சார். அம்சம் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். ஆமா சார். இப்ப சின்ன தூரல் விழட்டும், ஆண்கள் அப்படியே வாமாப்ல நல்ல அந்த கிலோமீட்டருக்கு டீ சாப்பிட்டு மலையில நிற்பான். தேச தூரல் விட்டும், ஐயோ ஐப்ரோ கரையுதே, லிப்ஸ்டிக் ஒழுகுதே, கொடையங்கடின்னு ஓடுவீங்க பாத்தீங்களா? இங்க தெரிஞ்சு போயிருவோங்க. ஒரு அம்மாலாம் பேஸ்புக் லாக் ஓபன் முடியாம கிடந்துச்சு, மறுபடியும் மேக்கப் போட்டு 3 மணிக்கு அப்புறம் ஓபன் பண்ணுது. இப்ப நான் என்ன மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்றீங்களா? பெண்கள் சார் நாங்கெல்லாம் ஏன் சார் மேக்கப் போடுறோம்? நாங்க லாக்கப்ல போறதுக்கு தான் சார். நாங்க ஏன் சார் பார்லர் போறோம்? நாங்க பரதேசா போறதுக்கு தான். சீரியல் பாக்குறோம் நீங்க பெண்களை சொல்றீங்க. பெண்கள் நாங்கெல்லாம் ஏன் சீரியல் பாக்குறோம்? நாங்க சீரழிஞ்சு போறதுக்கு தான். நாங்கெல்லாம் ஏன் பார்லர் போறோம்னா நீங்க எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்க்கா பார்லர் போறோம். ஆனா நீங்க எங்களை தவிர எல்லாரையும் பாக்குறீங்க, அது வேற விஷயம். ஆனா உண்மையிலேயே பெண்கள் நாங்கெல்லாம் ஏன் மேக்கப் போடுறோம்னா, நல்லா கேட்டுக்கோங்கக்கா, ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். நல்லா இவர் முகத்தை உத்து பாருங்க, தோசைக்கல்ல திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. எப்படி அழகு சேர்க்க முடியும்? புத்த திருவிழாவுக்கு இன்னைக்கு கெஸ்ட்ன்னு கூட்டு வந்துட்டு தோசைக்கல்லை திருப்பி போடுறீங்க, உரலுக்கல்லை குப்புற போடுறீங்க. ஒரு 20 வருஷம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி அந்த மேடையில் கூட்டு வந்து நாளைக்கு என்னங்க நினைப்பாங்க கெஸ்டா கூப்பிட்ற இடத்துல? சார் பெண்கள்னாலே அது அழகுதான் சார். எப்படி நீங்க ஆண்கள் அழகுன்னு சொல்றீங்க? அதாவது வீட்டுக்குள்ள தாய்க்குள்ள கொஞ்சம் அழகுதான், காட்டுக்குள்ள வந்து பாருங்க ஆண்கள் தான் அழகு. ஆண் மயில் பாருங்க, அதான் தோகை விரித்து ஆடும். 4 மணிக்கு இவ்வளவு பெரிய தோகை விரித்து அங்க ஒரு அம்மா பாக்கு, அறுபத்தவில்லையோ பாவம், குயில் மாறி மயில் மாறி நேற்று பேசிக்கிட்டு ஒருத்தன் மூஞ்சிரு மாதிரி பேசுவீங்களான்னேன்னு அந்த ஒருத்தன். அப்புறம் யூடியூப்ல பார்த்து அந்த இடத்துல பேசினேன். பாத்தீங்களா இவ்வளவு பெரிய தோகை விரிச்சு, தலிக்குமா தோகை ஒடிச்சு போற தலிப்பு, இவ்வளவு பெரிய தோகையை விரிச்சு கத்து. மயிலுக்கு பாருங்க அழகா கொண்டே இருக்கும், ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும். பெண் மயில் பார்த்தீங்களா கொண்டை இருக்காது, வால் இருக்காது. அன்னைக்கு பார்க்குற எதுவுமே இல்லை, கடைசி தொட்டு பார்க்குறேன் உசுரே இல்லை. இது கொஞ்சம் ஓவர் சார். இந்த இடத்துல எந்திருப்பின்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல ஆண் சிங்கம் பாருங்க, இவ்வளவு பெட்டரை வச்சு அது நடந்து வரும்போது ஒரு அம்சம், ஒரிஜினல் ஆண் சிங்கம். ஆமா. பெண் சிங்கம் பாருங்க, பெட்டர் இல்லாம வால் இல்லாம, பெட்டர் இல்லாம வால் இல்லாம எது சிக்கு வந்து கோழி மாதிரி மரத்துக்கிட்ட கிடக்கும். ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு கோழியை கூட பாருங்க சேவல் விலை கொண்ட வச்சு. இப்போத்தான் உங்களுக்குலாம் செல்போன் அலாரம், எனக்கெல்லாம் அலாரம் வந்து சேவல் தான். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீ நின்றுக்கிட்டே இருக்க நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு உட்காந்து ஏன்னா அடுத்து வர நகைச்சுவெல்லாம் கொஞ்சம் தடுமாற்ற நகைச்சுவலாக தான் வரும் பார்த்தீங்களா. ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன சங்கடம். இன்னைக்கு தான் டிராக்டர் லாரி வந்திருக்கு, அன்னைக்கு வீடை கட்டுறதுக்கு மாட்டு வண்டி தான். அந்த வீடை கட்டி முடிக்கும் தட்டிங்க செங்கல் சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது 7-8 மாசத்துக்கு காளமாடு. வீடை கட்டி முடிச்சோடனே கிரேபுரஸ்துக்கு பசுமாடை முன்னாடி கொண்டு வந்துட்டு காளமாடை கொல்லை பக்கம் கட்டி போட்டுப்பாங்க. அதை அங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். கோழியை பார்த்தீங்களா? ஏன் உண்மையிலே நிறைய விஷயம் சொன்னாப்ல, சிங்கம் மயில் பூனை எல்லாமே சொன்னாப்ல. ஆனால் உண்மையிலே சார் 40 யானை முன்னாடி போனால் கூட எந்த யானை வழி நடத்தி செல்லும்னா பெண் யானை தாங்க வழி நடத்தி செல்லும். ஆம்பளை யானை பக்குன்னு பின்னாடி தான் போகும்.
கோழி கூவுதனாலும் ஏன் சேவல் கூவுனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 11 மணிக்கும் 12 மணிக்கும் 2 மணிக்கும் கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்புறக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும். எந்திரி, நேரமாச்சு, எந்திரி அப்படின்னு எழுப்பி விடும் சார். அதனால தான் சேவல் கூவுனாலும் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க சார். எந்த ஊர் நீங்க? கோவில்பட்டி சார். பார்த்தீங்களா சார், இத்தனை பேர் இருக்க சபையில், அது அறிவாளிகள் நிறைந்த சபையில் எவ்வளோ பெரிய போய் பாருங்க. ஃபோன் வந்த முன்னாடி மனுஷனுக்கு மனுஷனே பேச மாட்டேங்கிறான். இவங்க ஊரில் கோழி பேசியிருக்கு. ஏய் எந்திரி, இந்தா ஏய் எந்திரி, டயமாச்சு, அசந்துட்டியா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டவும். அதை தெரியாமல் நீங்கள் உரம் கை தட்டுறீங்க. உத்து பார்த்தீங்கன்னா பூரா ஜோக்குலையும் டிஃபால்ட் இருக்கு சார். எங்க அப்பாவை பத்தி சொன்னீங்க, அம்மாவை பத்தி சொன்னீங்க. ஆனா உண்மையிலே சார், நேத்து காலையில நடந்த சம்பவம் சார். எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 8000 நோக்கி பல பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. 8500. எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் என்ன? வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. ஆமா, தேசிய பறவை எப்படி வளர்க்க முடியும்? அது நான் தான் சார். ஒரு மனுஷன் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எங்களை கூட்டு வந்ததுக்கு நன்றின்னு அவரு வந்து மேடைக்கு கீழே சொல்லி பார்த்தாரு. நம்ம கவனிக்கல் மேடைக்கு வந்தே கும்பிட்டார். இல்ல 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 அதாவது இல்ல சொல்லுங்க மகேஷ் சார். அவங்க இல்லம்மா, நான் 3வது வருஷமா வரேன். ஆமா சார். 4வது வருஷம் வர முடியாம நிச்சயமா நடக்கும் சார். அப்பா மயில் வளர்த்தாரு, யானை வளர்த்தாரு சொல்லிவிட்டு போயிடாத. ஆமா, மன உளைச்சல் ஆயிடுவாங்க எல்லாரும். இல்ல நானே ஒன்று சொல்லணும், உண்மையான சம்பவத்தை சொல்லாம இருக்கேன். எங்க அப்பாவும் ஒரு 6 மாசம் முன்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. உங்க அப்பாவையா? ஆமா. ஏன் சார்? ஏன்னா இவரே வளர்த்துட்டாரு. இல்ல புலி வளர்த்தா தவறாமல. எப்படிப்பட்ட டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க நல்லா. இப்ப இந்த 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 அதாவது முத்து அப்படிங்கிற ஒரு மனிதன் நகைச்சுவையின் சொத்து என்று சொன்னால் மிகையில்லை. ஒரு ஈகோவே இல்லாத பர்சன், எந்த ஈகோவும் கிடையாது. ஒரு 22 வருஷமா நாங்க நண்பர்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எந்த நட்பு நீண்டகால நட்போ அந்த நட்பிற்குள் ஒருபோதும் பொறாமை இருந்ததாய் சரித்திரமே கிடையாது. எங்களுடைய நட்பு அந்த மாதிரி. அவர் வளர்ந்தா நான் மகிழ்ச்சி அடைவேன், நான் வளர்ந்தா அவர் மகிழ்ச்சி அடைவார். நாங்கள் 2 பேர் வளர்ந்தா நிறைய பேர் வைத்திருச்சல் இருப்பாங்க. அது வேற விஷயம், அது இயல்பு தான். அண்ணபாரதி ஒரு சரிக்கு சமமா இவ்வளோ பெரிய ஜாம்பவானோட நின்று அந்த காமெடிக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு மாபெரும் கலைஞர் அண்ணபாரதி அவர்கள். வாழ்த்துக்கள். இப்போ நான் ஒரு ஸ்டார் கூட்டு வர போறேன். இந்த ஸ்டார் பேசும்போது இவ்வளோ மாசான நடிகர்கள் வந்தாங்க. ஆனா இவர் வாய்ஸை கேட்டோம்னா கண்டிப்பா மக்கள் வந்து அவ்வளோ எனர்ஜி ஆயிடுவாங்க. ரெடியா? ஓகே, யார்? ஓகே, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம். மக்கள் இவரை மறந்துருக்காங்களா அப்படின்னு. இல்லை பேயில போவா, இல்லை நண்பர்களே, இல்லை எப்படி இருக்கீங்க? இல்லை செத்த பயலுங்களா? இவ்வளவு பெரிய கூட்டம் சுத்தி நிக்குது, செத்த பயலாம். இவன் ஒரு மூதேவி. உனக்கு இங்க வந்து என்ன பேசுறீங்க? பேயில போவான். ஃபுல்லா லெட்டர் எழுதி என்ன படிக்க வைக்கிறான். பேயில போவான். அவருக்கு லெட்டர்லாம் எழுத தெரியாது. நீங்க வேற நண்பர்களே, நான் வந்து இங்க வந்து லெட்டர் எல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லா வந்து நீங்க வந்து ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. அதனால வந்து புத்தகங்கள் வாங்கி படிங்க நண்பர்களே. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. ரைட்டுமா? என்ன புத்தகம் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க சார். இல்லை ஆனந்து, இந்த பையன் நீங்க லெட்டர் தவிர்த்து வேற என்ன படிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க சார். லெட்டர் தவிர கொடுத்துருப்பாரு யாருக்காவது. நான் சொல்லிட்டேன் சார், உங்களுக்கு வந்த லெட்டர் எல்லாமே ஒரு புத்தகமா வெளியிடுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க வெளில வர முடியாத மாதிரி. அதுல ஃபுல்லா என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா? வேணாம் பேயில போன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது அப்புறம் படிக்கிறீங்க? ஓகே சார். இப்ப நீங்க உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னா அவர் என்ன வாய்ஸ் பேச போறான்ற நான் இல்ல, சதீஷ் சொன்னாரு மாசான வாய்ஸ் பேச போறேன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு வந்தாரு. ஆனா உண்மையாவே மாசான வாய்ஸ் எதுன்னு நான் பேசி காமிக்கிறேன். அதுதான் மாசான வாய்ஸ். அது இவங்களுக்கும் தெரியும். அந்த வாய்ஸ் பேசி தெரியும். அது மாசான வாய்ஸ். நீ அடுத்து அதை நீ பேச நாங்க சொல்றோம். பாரு. எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நாளா சின்ன கைத்தட்டலையும் இந்த கத்தல்களையும் கேட்டு அடேங்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல வந்து புத்தக திருவிழான்னு சொன்னாங்க. நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு இடத்துல வந்து எந்த இடமா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து அந்த இடத்துல புத்தக திருவிழா நடக்குது அப்படின்றதுக்காக மட்டும் நான் இன்னைக்கு வரமாட்டேன். அதை தாண்டி
மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க நேரடியா பார்க்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து பூர்த்தி செய்யணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்து அந்த மாதிரிதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நான் இன்னும் என்ன சொல்றேன்னா ஒன்னே ஒண்ணுதான், மக்கள் எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்னைக்குமே வந்து மனிதாபிமானம் மட்டும்தான் மக்களுக்கு என்னைக்குமே வந்து மனசுல இருக்கணும். அதுவும் இல்லாம நான்லாம் வந்து நீ நினைக்கல என்னதான் இங்க வந்து ஏதாவது நீ பேனேஜ் பண்ணாங்க வந்து காசு கொடுப்பாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. நீங்க என்னக்கா பெரிய காசு காசு காசு, அந்த காசு வச்சு என்னையா பண்ண போறோம்? என்னையா நீங்க யாரா இருந்தாலும் கடைசியில் 6 அடி பள்ளத்துல உள்ள போடுறது அருணாகரை அறுத்துட்டு தான் உள்ள விடுறோம். என்னத்த பெரிய காசு? அதனால இந்த கேப்டனும் சரி என்னைக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னு யாராவது என் முன்னாடி வந்து இருந்தா போதும், யாரா இருந்தாலும் சரி 1 ரூபாய் சாப்பாடை போட்டு தான் அனுப்புவேன். அதனால நீங்களும் உங்ககிட்ட யாராவது இல்லைன்னு வந்து நின்னா ஏதாவது 1 ரூபாய் சாப்பாடை மட்டும் போடுங்க, வேற எதுவும் வேணாம். எதுவாக இருந்தாலும் மனிதாபிமானம் மட்டும்தான் கடைசியில் உலகத்தில் நிலைக்கும்னு சொல்லி நானும் இங்க இந்த விடுதலை பெறுகிறேன். வருதா மக்கள், நன்றி மக்கள். அப்படியே சூப்பர் சூப்பர். நீ சொன்ன மாதிரியே உண்மையான ஒரு மாசான வாய்ஸ். ஓகே, மாசான வாய்ஸ், ரேசான வாய்ஸ். ஓகே. இப்போ ராஜவேல் வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய லீடர்கள் வாய்ஸ்லாம் பேசுறாரு. ஓகே, நான் வந்து ஒரு ஃபன், அதாவது என்ன சொன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ். இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ரேரா மக்கள் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா இவரை தெரியுதான்னு பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா நீ பேசுற வாய்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த வாய்ஸ் வந்து நான் பேசுறேன். ஆனா உங்களால கண்டிப்பா இந்த வாய்ஸ்க்கு கை தட்டாம இருக்கவே முடியாது. ரெடியா? ஆனா நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே ஓகே. திருவண்ணாமலையில 2 உண்ட புளியோதரையும் சுண்டலையும் தின்னுவிட்டு கபாட்டு இருந்தங்கய்யா என்ன கூப்பிட்டு அடியாடி வச்சு ஐயா நான் ஒரு பிரதேசிங்க ஐயா. சரிங்க. இல்ல நீங்க தான் அதாவது தெரியுங்க. பலகுரல்ல பேசும்போது, அதுவும் முக்கியமான வைரல் கண்டென்ட் பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்து கவுண்டர் கொடுத்து நம்மளை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதெல்லாம் தப்புங்கய்யா. சாம்பார் எனக்கு ஆப்பு. அங்க பாருங்க, மதுரை முத்து வீடியோ எடுக்கிறாரியா பார்த்து. பக்த கோடிகள் எல்லாருமே கைத்தட்டின பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க. பக்த கோடிகள் உங்க எல்லாருக்கும் முக்கியமான இடத்துல 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூங்கய்யா. ரைட்டு. காமெடியா ஒருத்தர் கூப்பிட்டு வந்துட்டீங்களா? சூப்பர். சரி, இப்ப வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், எல்லாருக்குமே பிடிச்ச மனங்கு வந்து நேர் விருப்பம்லாம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம காலர்லாம் வந்துட்டு இருக்காங்க லைன்ல. உங்க பாடல்லாம் நாங்க போடுவோம். ஓகேவா? ஓகே. சதீஷ், நேர் விருப்பமா ராதா ரவி சார் வாய்ஸ் கேட்குறேன். அதாவது நிறைய வாய்ஸ் பேசலான்னு வந்தோம் சார் நாங்க. இருந்தாலும் என் அன்பு சகோதரர் ஐயா வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் பாருங்க. பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் ரோல் செகண்ட் ரோல்லாம் அவ்வளோ ரசிக்கவே மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் மனுஷன் எழுந்து நின்று இந்த ராதா ரவி வாய்ஸ் பேசுப்பான்னு சொன்னாரு. இந்த மனுஷனுக்காக இந்த வாய்ஸை பேசுறேன். என் அன்பு சகோதரர்கள் ஐயா, நீங்க செட் பண்ணாலா இல்ல அவரா கேட்டாரா? இல்ல சந்தேகமா ஒன்னு கேட்டுருவேன் நானு. புத்தக ஃபெஸ்டிவல் பாக்குறேன் நான். அப்புறம் ராதா ரவி வாயை கலராத சொல்லிட்டு அன்பு சகோதரர், அதாவது எல்லாருமே ரொம்ப அற்புதமான மக்கள். இவங்க இவ்வளவு நேரத்தை சீரியல்கள் எல்லாம் விட்டுட்டு வந்து இங்க வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தாய்மார்கள் வந்துருக்காங்க. அப்படி நினைக்காதீங்க, ஞாயிற்றுக்கிழமை சீரியல் போட மாட்டாங்க, அதனால ஒரு வழி இல்லாம வந்திருக்காங்க. இருந்தாலும் மொபைல்ல உட்காந்து பாக்குற ஜனங்கடா இது. விட்டு போன எபிசோட்லாம் வீட்டுக்கார உயிரை எடுத்து எங்க வச்சு கொடுங்கன்னு உயிரை வாங்குற கூட்டம்டா இது. ஐயா, அப்படி நினைக்காதீங்க. வரும்போது ஒரு பாட்டி வந்து கேட்டாங்க, தம்பி உங்களை டிவில பாத்துருக்கேன், சந்தோஷமா இருந்தது. எங்க என்ன டிவில என்ன பாத்தீங்கன்னு கேட்டேன். இந்த ஜீ தமிழ்ல சொல்வதெல்லாம் நிகழ்ச்சியில நீ அந்த பொண்ணு வாழ்க்கை நீ தானே கெடுத்திருந்தாங்க, அதனால நம்பிடாது. இங்க பாரு, இது நீ டிவிக்கு வந்து ஒரு செலிபிரிட்டியா ஆனதுனால கேட்கல, நீ நார்மலா வந்திருந்தாலே உன்னை பார்த்து கேட்டிருப்பாங்க. ஐயா இல்லையா, அதனால வந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க. ஐயா ரொம்ப நன்றி. அவர் சொல்லி முடிச்சோன்னா போலீஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சூப்பர். இப்போ நீங்க அவர் பேசிட்டு இருக்கும்போது கேட்டீங்களே, அவரா கேட்டாரா இல்ல நீங்களா செட் பண்ண ஆளான்ட்டு? ஏன் கேட்டா? அவன் செட் பண்ண ஆளு கீழே ஒருத்தன் கேட்க வேண்டியவன் கேட்காமலே உட்கார்ந்துருக்கான். கேட்டு தொலைவேண்டா அவன் சொன்ன வாய்ஸ. நீ ஒருத்தட்ட சொல்லிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா இல்லையா பக்கத்துக்கு பின்னாடி, வாய்ஸ் கேட்க சொன்னா இன்னும் ஒருத்தர் சைட்ல இருந்து இந்த கோட்டு கொடுத்த ஒருத்தன் வந்திருக்கான். அவன் கேட்டுட்டே இருக்கான் கோட்டு.
சீக்கிரம் முடிச்சு கைட்டி கொடுக்கணும். ஓகே சூப்பர். Okay. இன்னும் நீங்க ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். இன்னும் நீங்க கேட்கிற வாய்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஓகேவா? ஆனா நிறைய வாய்ஸ் பேசுவாங்க, ஓகேவா? அந்த வாய்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை முத்தண்ண அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா கூட ஒரு லோட் அவுட்டை கொண்டாந்து ஏதாவது பண்ணுவார். இப்போ அவர் ஒரு புத்தக திருவிழான்றதுனால ஏகப்பட்ட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ணனுக்கு மேக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்ல பேசுறதுக்கு. அந்த மாதிரி வெயிட் பண்ணிருக்காரு அண்ணனும் அன்னபாரதி அக்காவும். ஸோ அவங்கள நம்ம பார்த்துடலாமா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் and ராஜவேலு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். தேங்க்யூ. அடுத்ததா நீங்க ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய மதுரை முத்தண்ணன், உங்களுக்கே தெரியும் அவர் என்ன பேச போறாருன்னு. மதுரை முத்தண்ணன் என்ன பேச போறாருன்னு அவருக்கு என்ன ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். வாங்கண்ணே மதுரை முத்தண்ணன், ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் மதுரை முத்தண்ணனுக்கு. இப்போ ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா 9 மணிக்கு கடையை மூடணுங்கிறது உத்தரவு. ஆனால் கடையில் கஸ்டமர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் அந்த கஸ்டமரை இன்னும் நிறைவு பண்ணிட்டு முடிச்சு விட்டுருவோம். மரியாதைக்குரிய அன்பு தம்பி சதீஷ், ராஜவேல், தீனா, ஒரு பலத்த கைத்தலோட எல்லாரையும் மேடை கழிக்கிறேன். நம்ம எல்லாரும் இங்கே இருந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். சூப்பர் சூப்பர், வாங்க. சூப்பர்க்கா, பேசி. அண்ணே நீங்க வந்து மதுரை மகேஷ் அண்ணே, நீங்க வந்து மதுரை முத்தனுக்கும் அன்னபாரதி அவங்களுக்கும் நன்றி சொன்னீங்க. முக்கியமான நபர்களை விட்டுட்டீங்க. இந்த நகைச்சுவைக்கு முக்கியமான காரணமா இருந்த அன்னபாரதி குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி. மதுரை முத்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி. அந்த சிங்கம், புலி, கரடி, யானை அனைத்து விலங்குகளுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது வந்து மதுரை முத்தனும் அன்னபாரதி அக்காவும் வந்து ஒரு க்ரௌடியே வந்து ஒரு பயங்கரமா திரிக்க விட்டாங்க. ஸோ பாதி மக்கள் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால டக்கு நம்ம ஒரு 4 வாய்ஸ் பேசிட்டு நம்மளும் கிளம்புறோம். ஓகே ஓகே சரி ஓகே. நம்ம வந்து இல்ல, இது ஆக்சுவலா புத்தக திருவிழா. புத்தகம்னா என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் ஒரே யுகத்துல கத்துக்கிறதுக்கு வந்து புத்தகம் ஒண்ணுதான் நமக்கு, சரியா? அதுல இருந்து நம்ம ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கிறோம். அதே மாதிரி நம்மளும் நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நிறைய பேர் கத்து கொடுத்தோம்னா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்களா 2 பேருமே மிமிக்ரி பண்றீங்க, நான் பக்கத்துல சும்மாவே நிக்கிறேன், சரியா? அதே மாதிரி யாருக்காவது மிமிக்ரி வாய்ஸ் நீங்க கத்து கொடுங்க. நாளைக்கு அவங்க அந்த ஸ்டேஜ்ல ஒரு மிமிக்ரி பண்ணுவாங்க இல்லையா? இல்ல கத்து கொடுக்க தாண்டி இப்ப என்ன பண்ண மிமிக்ரி நிறைய வாய்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. ரஜினி, கமல் எல்லாம் யூஸ்வலா கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்க எல்லாம் கேட்காத மாதிரி ரொம்ப ரேரான வாய்ஸா நாங்க டக்குன்னு சில வாய்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் அவர் இங்க வர போறாரு. ஏன்னா எஸ்டிஆர் ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே ஓகே. எல்லோருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காஞ்சிபுரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டக்கரான வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரே இடத்துல 2.5 மணி நேரம் உட்கார்றதுலாம் சான்ஸே இல்லை. ஸோ ஒரு பாட்டி எனக்காக கை தட்டுறாங்க. சூப்பர் பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பாட்டி. அதாவது இவ்வளவு அன்பா காட்டுற இந்த காஞ்சிபுரம் மக்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றி. நீங்க எல்லாருமே எப்பவுமே சூப்பரா வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தம்பிங்க 2 பேரு எனக்காக இருக்கானுங்க. ஸோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் தம்பிங்க இருக்கானுங்கடா. உங்களுடைய உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வரட்டுமா? தேங்க்யூ நன்றி. ஓகே சூப்பர். சிம்பு வந்துட்டாரு. இப்போ அடுத்ததா வந்து ரொம்ப நேரமா நம்ம காவல்துறையில நம்மளை வந்து பாத்துக்கிறாங்கல்ல, அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்போ வந்து போலீஸ் கேரக்டர் பண்ண ஒரு சூப்பரான ஹீரோ விக்ரம் சார், சாமி விக்ரம் சார் வந்து இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சாமி விக்ரம் சார் நீங்க பேசி பாருனா. ஓகே. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெபுட்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அரசு நன்று கொள்ளும், தெய்வம் நன்று கொள்ளும், சாமி சாட்சி இல்லாம பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இங்க பெருமாள் பிரச்சனைக்கு மட்டும்தான் மரியாதை. அவங்க இருந்து ஓசி சொல்வாங்க, எவனுக்கும் கேனா பூனா கோல் சோனா கேனா கோல், எவனுக்கும் மரியாதை இல்லை. நான் போலீஸ் இல்ல, போருக்கு அப்படின்னு பேசிட்டாரு. ஓகே. காவல்துறைகளுக்காக இப்ப என்ன பெரிய விஷயம்னா, மதுரை முத்தண்ண கொண்டு மிமிக்ரி பண்ணிட்டு போயிட்டாரு. நான் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கிய, இந்த பையனுக்கு ஒரு மிமிக்ரி கத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் சிங்கம் ஞாபகத்தாரா, அதனால சிங்கம் வயசு அவரை விட நான் பேசி காட்டுறேன். ஓகே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தாதா ஓகே சூர்யா, ரொம்ப பெருமையா இருக்கு இந்த காஞ்சிபுரம் புத்தக திருவிழால உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிகழ்ச்சியில கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். சூப்பர். நானும் மிமிக்ரி பண்ணிட்டேன். சூப்பர். நீங்க ஒரு போலீஸ் கூட்டு வந்திருக்கீங்க, இவரு ஒரு போலீஸ் கூட்டு வரேன், நான் ஒரு போலீஸ் கூட்டு வரேன். ஓகே. ஐயா உண்மையிலே போலீஸ் கூப்பிடுறாங்க சீக்கிரம். இல்ல உண்மையிலே போலீஸ் இல்ல, இவரு ஒரு போலீஸ் வேஷம் போட்டவர் தான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜெயம் ரவி அண்ணா. ஓகே. ஜெயம் ரவி அண்ணா. ஓகே.
இன்னைக்குமே ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல எப்பவும் ஜெயிக்கிறது பேராசை தான். நல்லது நடக்கணுன்றதுல எனக்கு ஆசை இல்லை, பேராசை. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிமா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா, வரேம்மா. தேங்க்யூ, நன்றி. ஒரு பலத்த கைதட்டால் சதீஷ் ராஜவேலன் தீனா அவர்களுக்காக சேரா. ஆக்சுவலா இன்னும் உங்களோட மெயின் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கான நேரம் ஆயிடுச்சு, இதுக்கே டைம் போனதே தெரியல. இன்னும் அந்த மிமிக்ரி கற்றுக் கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. நிச்சயமா அடுத்த முறை நிச்சயம் நம்ம வருவோம். ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஆமா, நிறைவா எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பா நிறைவா ஒரு விஷயம் சொல்லணும்ல. நிறைவான ஒரு விஷயம், ஒரு சூப்பரான வாய்ஸ். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு பிடிச்ச குரல் அந்த குரல். அந்த குரலை ராஜவேலு பேசுவாரு. அதுக்கு முன்னாடி இந்த அருமையான வாய்ப்பை தந்த தமிழ்நாடு அரசிற்கும் பபாசி நிறுவனத்திற்கும் இவ்வளவு பிரம்மாண்டமா புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்த காஞ்சிபுர மாவட்டத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒரு பலத்த கைத்தறல் நம்ம எல்லாமே கொடுத்துடலாம். எப்பொழுதும் எங்கள் மீது அன்பை வைத்திருக்கிற மதிப்புக்குரிய அன்பு சகோதரி அனுராதா அக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் குழுவினர் சார்பா நன்றியும் வாழ்த்துக்களும். முத்துவன் அன்னபாரதி மேடைக்கு வாங்க. இப்ப நிறைவா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இன்றும் நம் மனதில் வாழ்கிற அப்துல் கலாம் அவர்கள். ஓகே, அப்துல் கலாம் ஐயா என்று பேசியிருந்தார்னா, பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது காஞ்சிபுரத்தில் புத்தக திருவிழா என்ற ஒரு மகத்தான ஒரு திருவிழாவை இந்த அளவிற்கு இவ்வளவு கூட்டம் வரும் என்று நினைக்கவில்லை. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நான் இந்த இடத்தில் மாணவர்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது மாணவர்களே, நீங்கள் உறங்கும் போது வருவது கனவல்ல. உங்களை உறங்க விடாமல் எது விடாமல் துரத்துகிறதோ அதுதான் உண்மையான கனவு. அந்த கனவிற்காக இங்குள்ள அனைத்து மாணவர்களும் பாடுபட வேண்டும். இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்தை உள்ள இளைஞர்கள் அனைவரும் காக்க வேண்டும். 2030க்குள் இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்ற கனவோடு நான் இங்கே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.